தமிழக வெற்றிக் கழகம் நடத்த இருக்கும் நிர்வாகிகளுக்காக மட்டுமே ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்துல போலீஸ் அதிகாரிகள் 51 நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. அது என்னென்ன நிபந்தனைகள்? இது மட்டும் இல்லாம இந்த நிர்வாகிகளுக்கான நடத்தப்படும் பொதுக்குழு கூட்டத்துல 420 ராணுவ அதிகாரிகளை களமிறக்கிருக்காங்க. என்ன காரணத்தினால 420 ராணுவ வீரர்களை களமிறக்கிருக்காங்க? இந்த பொதுக்குழு கூட்டத்துல தாவேகா என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க? நான் உங்க ஜெசோனா. இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் நடத்த இருக்கும் நிர்வாகிகளுக்கான பொதுக்குழு கூட்டத்துல போலீஸ் அதிகாரிகள் மொத்தம் 51 கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த 51 கண்டிஷனை நம்ம முக்கியமான கண்டிஷனை பார்க்க போறோம். என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த கூட்டத்துல மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்கன்னா 4998 பேர் தான் கலந்துக்கிடணும். அதுக்கு மேல கூடுதலா கலந்துக்கிட்டாங்கன்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது என்ன 4998 அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, அதாவது நிர்வாகிகள் மட்டும் தானே இந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு அலவுடு. அந்த நிர்வாகிகள் 4998 பேர் இருப்பாங்களா இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. அடுத்ததாட்டு அனுமதி சீட்டு. அனுமதி சீட்டுனா குறிப்பா இப்ப தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு மீட்டிங்கையும் நடத்துறதுக்காக அனுமதி சீட்டு கொடுத்துதான் அவங்கள உள்ள அலோவ் பண்றாங்க. சரியா? அதனால இந்த நிர்வாகிகளுக்கு QR கோடு வழங்கப்பட்டிருக்குது. அதாவது நுழைவுச் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நுழைவுச் சீட்டை நிர்வாகிகள் காட்டுனா மட்டும்தான் உள்ள அலவுட். சரியா? அதுவும் போலீஸ் அதிகாரிகள் கண்டிஷனா சொல்லிட்டாங்க. அடுத்ததாட்டு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடை செய்யப்பட்டவங்க யாருமே வரக்கூடாது. அதாவது நிர்வாகிகள் மட்டும் தானே கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிர்வாகிகள் இல்லாம பொதுமக்கள் இந்த இதுல கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, அப்புறம் வயசானவங்க இவங்க எல்லாருமே கலந்துக்க கூடாது. ஒன்லி ஒன் நிர்வாகிகள் மட்டும்தான் இந்த கூட்டத்துல கலந்துக்கிட வேண்டும். மத்தவங்க கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேனர் மற்றும் கொடி. அதாவது போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அவங்க பிரம்மாண்டமா இந்த ஸ்டேஜ ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, போலீஸ் அதிகாரிகள் சொன்ன இடத்துலதான் அந்த கொடி, பேனர் வைக்கணும். தேவையில்லாம ரோட்ல கண்ட இடங்கள்ல எல்லாம் இந்த பேனரு, கொடி எல்லாம் நாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குறிப்பா இந்த பொதுக்குழு கூட்டம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் கொடுத்திருக்காங்க. நாளைக்கு மதியம் 12 மணில இருந்து 3 மணி வரை டைம் கொடுத்திருக்காங்க. அந்த டைமுக்குள்ள இவங்க நடத்தி முடிச்சிருக்கணும். ரொம்ப லேட்டா டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அலௌடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலம் தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் அந்த பார்க்கிங்க்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும்தான் என்ன பண்ணணும், அந்த மீட்டிங்க்கு வராங்கல்ல நிர்வாகிகள், அவங்க எல்லாமே அந்த பார்க்கிங்ல மட்டும்தான் அந்த வாகனங்களை நிப்பாட்ட வேண்டுமா. மத்த இடம் அதாவது ரோட்டு சைடு அந்த மாதிரி சைடுல வண்டிகள்லாம் விட்டாங்கன்னா கண்டிப்பா இது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால போக்குவரத்து நெரிசல் அதிகமா ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால போலீஸ் அதிகாரிகள் எந்த இடத்த பார்க்கிங்க்கு ஒதுக்கி தந்தாங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் வாகனங்களை ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு அந்த நிர்வாகிகளுக்காக நடத்தப்படும் அந்த பொதுக்கூட்டத்துல என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா 10 ஆம்புலன்ஸ் அதுல இருக்கணுமா. அடுத்ததாட்டு 10 மருத்துவர்கள் இருக்கணுமா. அதுவும் போக 20 செவிலியர்கள் அங்க இருக்கணுமா. எப்பவுமே அந்த மருத்துவ குழு அலர்ட்டா தயாரா இருக்கணும். என்னனாலும் நடக்கலாம், எதுனாலும் நடக்கும்போது ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கறது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நிபந்தனையும் வச்சிருக்காங்க. அடுத்தது பாதுகாப்பு ஏற்பாடு. அதாவது அந்த இடங்கள் சுத்தி கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்ல நீங்க ரெடி பண்ணிருக்கீங்களோ அந்த இடங்கள் சுத்தி நீங்க பாதுகாப்பு கேமரா, அதாவது கண்காணிப்பு கேமரா நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும். நாங்க எப்பவுமே அதுக்குன்னு ஒரு டீம் போட்டு நாங்க அலர்ட்டா கண்காணிச்சுட்டு வருவோம். அதுக்காக நீங்க அதை தயாரா பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த நிபந்தனையும் கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள். அந்த 51 நிபந்தனைகள்ல ஒண்ணு. சரியா? என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பட்டாசுகள் வந்து வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பட்டாசே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி யூஸ் பண்ணி வெடிக்க வச்சாங்கன்னா ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூம்பு வடிவ ஒலிபெருக்கிய வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலா பாக்ஸ் டைப்ல உள்ள ஒலிபெருக்கிய தான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 51 நிபந்தனைல இதுவும் ஒண்ணு. சரி அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி, மதம் அல்லது பிற உணர்வுகளை தூண்டும் விதமாக எந்த ஒரு வார்த்தைகளும் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த சாதி, மதம், பல உணர்வுகள வந்து தூண்டும் வகையில வந்து கோஷம் போட்டு கத்தக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதுகாப்பா இருக்கிறதுக்காகவும் நெறைய நிபந்தனைகளும் போட்டிருக்காங்க. தண்ணி வந்து எப்பவுமே இருக்கணும். அப்புறம் வந்து பாத்ரூம் வசதிகள் இருக்கணும். பார்க்கிங் வசதிகள் தனியா இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி எல்லா கண்டிஷனும் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தமிழக வெற்றிக் கழகம் வந்து இதுவரைக்குமே என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டா பார்ப்போமா? அதாவது இந்த நிகழ்ச்சி எங்க வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் சீலாநாயகன்பட்டி அருகே சுமார் 10 ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமான பந்தல் வந்து அமைச்சிருந்தாங்க. சரியா? அதுல வச்சு தான் நடக்க போகுது. சரியா? குறிப்பா அதுல எத்தன பேருக்கு அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 பேர்த்துக்கு இருக்கைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அதாவது நிர்வாகிகளுக்கு மட்டுமே தான். சரியா? அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி போலீஸ் அதிகாரிகளும் சொல்லியிருந்தாங்க. 4998 பேருக்கு மட்டும் தான் அலவுட் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து 5000 பேத்துக்கு வந்து அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுக்கு பிறகு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகிகள் சரியா? மாவட்டம் வாரியாகவும், பொறுப்பு வாரியாகவும் அமர்வதற்காக தனித்தனி இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த செட்ட நீங்க பார்த்தாலுமே தெரியும். ஒவ்வொரு பாக்ஸா இருக்கும். சரியா? அந்த பாக்ஸ் வந்து ஒவ்வொரு பொறுப்புக்கு தகுந்தபடி அந்தந்த பாக்ஸுக்குள்ள வந்து ஏத்தி வைப்பாங்க. அதுதான் ஒரு சேஃப்டிக்காகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில அதாவது இந்த பொதுக்குழு கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக இந்த கியூஆர் சீட்ட வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அந்த கியூஆர் சீட் இருந்தா தானே உள்ள அலவுட். அந்த அரேஞ்ச்மென்ட்ட அவங்க அதிகமா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு கேமரா இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. குடிநீர் வசதிகள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் மருத்துவர்கள் வந்து அரேஞ்ச்மென்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து குறிப்பா பாத்ரூம் வசதியும் பண்ணியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, குறிப்பா பாதுகாப்புக்காக ஓய்வு பெற்ற 420 ராணுவ வீரர்கள இறக்கியிருக்காங்க. அவங்க வந்து நாளைக்கு பாதுகாப்புக்காக இருப்பாங்க. அதுவும் போக போலீஸ் அதிகாரிகளும் பாதுகாப்புக்காக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, அடுத்ததாட்டு என்ன அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் டெலிகாஸ்ட் பண்றதுக்காக அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நிர்வாகிகளுக்கு மட்டுமே நடக்கப்படுறதுனால, பொதுமக்கள் யாரும் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுல. அதனால யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சி பார்க்கணும், இந்த நிர்வாகிகளுக்காக நடக்கிற பொதுக்குழு கூட்டத்த வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு லைவ் கண்டிப்பா அது அரேஞ்ச்மென்ட் பண்ணப்பட்டிருக்கும். லைவ் மூலமா பெரியவங்கல இருந்து அ சின்னவங்க வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் பல அரேஞ்ச்மென்ட் வந்து பண்ணப்பட்டிருக்குது. சரியா? பிரம்மாண்டமான ஒரு 10 ஏக்கர் பரப்பளவுல வந்து பிரம்மாண்டமா அரேஞ்ச்மென்ட் பண்ணப்பட்டிருக்கு. கார் பார்க்கிங் தனி, எல்லாமே தனித்தனியா பண்ணியிருக்காங்க. இத பார்க்குறதுக்குமே பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்மளும் வந்து கா காலையில இருந்து அத பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப சேஃப்டியா பண்ணப்படுது. குறிப்பா தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து சென்னையிலருந்து விமானம் மூலமா சேலம் வந்ததும், அங்கருந்து கார் மூலமா 17 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஏற்பாடுகள் நல்லா நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த ஏற்பாடுகள வந்து யாரெல்லாம் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா 3 பேருமே போய் பார்த்து, என்னலாம் எல்லாமே சரியா நடந்திருக்கா? என்ன எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க போன நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து பல கேள்விகள் வந்து எழுப்புனாங்க. சரியா? புஷி ஆனந்த் கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க நிர்வாகிகளுக்கு மட்டுமே இத அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் போக பொது மக்கள் வந்து வந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு, புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "அ அது போலீஸ் அதிகாரிகள் பார்த்துக்கிடுவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. சரி, இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டமா நிர்வாகிகளுக்காக மட்டும் பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்துறாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள வந்து உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.